அவருடைய வழிகாட்டுதலாகும். மார்க்கம் என்ற பெயரில் எவையெல்லாம் புரிந்து புரிதாக இந்த உலகத்தில் உருவாகின்றதோ அவை அனைத்தும் விதத்தாகும். ஒவ்வொரு விதத்தும் வழிகளாகவும் ஒவ்வொரு வழிகளும் நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கின்ற அல்லாவுடைய தூதருடைய எச்சரிக்கையை இந்த நாளில் நான் ஞாபகப்படுத்தியவராக இந்த சும்மாவுடைய ஆரம்பம் செய்தேன். கணியக்கூடிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வந்த அல்லாஹின் வாழ்ந்திருக்கிறதைனால் அல்லாஹ் கடமையாக இருக்கின்ற ஜும்மாவை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரை நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஒவ்வொரு தூதர்களை அனுப்பி அந்த தூதர்கள் தான் அந்த மார்க்கத்தை வழக்க வழிபாடுகளை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். அந்த தூதர்கள் எதை சொல்கின்றார்களோ அதை அப்படி கடைபிடிக்கக்கூடியவர்களாக அந்தந்த சமுதாய மக்கள் இருந்ததை பார்த்தோம். அந்த கடமை யாருக்கு இருக்கிறது சொன்னால் ஒவ்வொரு தூதர்மார்களுக்கும் அந்த கடமை இருந்தது. அந்த மார்க்கத்தை எப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அல்லாஹ் மட்டும்தான் வழங்க வேண்டும், எப்படி வழங்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அனுப்பப்பட்ட தூதர்களுடைய ஒரு நோக்கமாகத்தான் அந்த வேலையாகத்தான் இருந்தது. அதை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அந்த வேலை கிடையாது. தூதர் என்ன சொல்வாங்களோ அதை அப்படி பின்பற்றி போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பலாயிரக்கணக்கான நபிமார்களை தூதரை அனுப்பி ஒவ்வொரு தூதர்களை அனுப்பி அந்த மக்களுக்கு நற்போதனை செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். இறுதியாக அனுப்பக்கூடிய அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறுதியாக இதற்கு பிறகு நபியை தூதர் இல்லை என்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அப்படின்னா அந்த பணியை யார் செய்வது? இந்த பணியை அல்லாஹ்வுடைய வேதத்தையும் தூதருடைய வாழ்க்கை முறையையும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பை அந்த பணியை அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் கடமையாற்றுகிறார். இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பிற மக்களிடத்திலே கொண்டு போய் செய்யக்கூடிய வேலையை யார் செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீதும் அவர் கடமையா இருக்கிறத பார்க்கணும். இது யாரெல்லாம் இந்த கடமையை சரிவர செய்வதையோ மறுமையில் அவர்களுக்கு இருக்கான ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பிற மக்களுக்கு சொல்வதை விட இன்றைக்கு நம்ம சமூகத்துக்கு சொல்வதே பெரிய விஷயமா இருக்க பார்க்கிறோம். பிற மக்கள் பிற சமூகங்களுக்கு சொல்வதை காட்டிலும் இந்த முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யார், எப்படி அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் சொன்னால் பெரும்பாலான முஸ்லிம் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா உலமாக்கள் எல்லாம் அவங்களை அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுக்கு அடுத்த நிலையில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதரை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி அறிமுகப்படுத்துறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மௌலியை ஓதி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்த நிலையில் என்ன வச்சுட்டு அப்படின்னு போகிறது பார்க்கணும். இப்ப இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முறையை அறியாதவருடைய விளைவு இன்னைக்கு சமூகத்தில் பெரும்பான்மையான ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த இஸ்லாமிய கோட்பாட்டை விட்டு வழி தவறி போய் கொண்டிருக்கிறதே நாம் கண்கூடாக நம்ம செய்யலாம் பார்த்து வருகிறோம். அன்றாடம் பார்க்கக்கூடிய வலைதளங்களாக இருக்கட்டும் பேஸ்புக்காக இருக்கட்டும் அவங்க யாரை விரும்புகிறார்களோ யாரை நேசிக்கின்றார்களோ அவங்களை பற்றிய செய்தியை அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு இணையாக சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு இணையாக ஆறு ஒருவரை நேசிக்கிறவங்க நடிகரை நேசித்தாலும் சரி, யாரை ஒரு அரசியல்வாதி நேசித்தாலும் சரி, நினைச்சாங்க அவங்களுக்கு கீழவங்க யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் தெரியல. அல்லாஹ்வுக்கு அடுத்த இடத்துல அவர்கள் விரும்பக்கூடிய அந்த நடிகரையும் அரசியல்வாதிகளை வைக்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்த சமூகத்துக்கு ஏற்படுகிறது சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை சரியான முறையில் என்ன செய்யற அந்த மக்களுக்கு போய் சேரல. இதனுடைய விளைவுதான் இந்த இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் மக்கள் அந்த இஸ்லாமிய கோட்பாட்டை விட்டு வட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது சொன்னால் இதுக்கு பொறுப்பாகக்கூடியவர்கள் குறிப்பாக இதை அறிந்து வைத்திருக்கிறவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை அறிந்து வைத்திருக்கிறார்கள்.
மக்கள் சொல்லாம இருக்கிறாங்க. இது பெரிய தகவல். நாமும் நாட்டில் இருந்தோம். தமிழ் பெரியாருக்கு போகக்கூடியவர்களாகவும் பல அலாச்சாரமான காரியங்களை செய்யக்கூடியவங்களும் நம்ம இருந்தோம். அப்ப அறிந்த மக்கள் நம்ம எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு நேரடியை நமக்கு தந்தான். இது போல பிற சகோதரர்களும் அப்படித்தான், பிற சகோதரிகள் அப்படித்தான் வேலைநாம செய்யறாங்க. காரணம் அந்த அவருடைய தூதருடைய அந்த வாழ்க்கை முறை தெரியல. யார் கீழவர் ஒரு நடிகர் அவனுக்கு கீழவர் தெரியுது, அந்த அவருடைய தூதர் கீழவர் தெரியணும் போல ஒரு சினிமாவை எடுத்து நினைக்கலாம். ஒரு ஏழைக்கு உதவுற மாதிரி, ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கிற மாதிரி, ஒரு அநீதிக்கு எதிராக நின்று களத்தில் நின்று போராடுற மாதிரி ஒரு சினிமாவில் நடிக்கின்றான். அவரை ஹீரோக்களாக ஆண்களும் பெண்களும் கொண்டாடுகிறார் சொன்னால் இது உண்மையான இந்த ஹீரோ யார் சொன்னால் அவரை எடுத்துக்கணும். அதன்படி நடக்க சொன்னவர் நம்மள் தான். அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், அடிமைப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அடிமை சங்கிலியை பிரித்து இறக்கி வேண்டும் எல்லாம் அவர்களுக்கு கட்டளைகள் இல்லாமல் அவர்கள் அதை நடத்தி காட்டார்கள். சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க சமுதாயத்தில் செய்யப்படுகிறார்கள். அந்த மக்கள் எடுத்து நம்ம எப்படி பிரமிப்பா தெரியும். ஒரு வெட்டம், ஒரு பேரிடர் காலங்களில் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு சிறிய அர்ப்பணிப்பு தான். அவங்களுக்கு அரிசியாக ஓட வாங்கி கொடுப்போம், பால் பாக்கெட் வாங்கி கொடுப்போம், அவங்களுக்கு தேவையான ஒரு போர்வையை கொடுப்போம், பசுமதியை கொடுப்போம். எந்த தன்னலம் இல்லாமல், எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் இது செய்யக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய உள்ளத்துல நாம் உயர்ந்து நிற்கின்றோம். நம்ம பார்க்கதான் செய்யறோம். எந்த விஷயங்கள் வெளியே வர விஷயங்கள் எல்லாம் நம்ம மக்கள் இது மாதிரி செய்யக்கூடிய யாராக இருக்கிற முஸ்லீம்கள் இல்லை, யாராக இருந்தாலும் ஆச்சரியத்தோட மக்கள் பார்த்தாங்க. முஸ்லீம் வாய்மார்கள் இப்படி இறங்கி வேலை செய்யறாங்க, அல்லாவுக்கா செய்யறாங்கன்னு சொல்லி அது செய்யக்கூடிய பார்க்கணும். இதெல்லாம் யாரும் நமக்கு வலியுறுத்துறது யார்? இதெல்லாம் செய்ய சொல்லி வலியுறுத்துறது யார்? தூதர் இல்லையா? அப்ப அந்த தூதருடைய வாழ்க்கையே அந்த நெறியை நம் சமூக மக்கள் முதலில் உணர வேண்டும். அல்லாவுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை அவங்க எப்படி சுயம் இல்லாமல் வாழ்ந்தார்களோ, பொதுமக்களோடு வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை அந்த மக்களுக்கு நாம் முதலில் தெரியப்படுத்த வேண்டும். அதற்கு முன்னதாக அந்த வாழ்க்கையை நாம் முதலில் கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதனால்தான் அந்த அழகிய முன்மாதிரி என்ற ஒரு 10 மாத சேர்த்து ஜமாத்து சார்பாக அல்லாவுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை நெறியை இந்த வழிகாட்டுதலை ஏகோபித்த மக்களுக்கு சென்றதை செய்ய வேண்டும் என்ற உயர் நோக்கத்தோடு ஒரு 10 மாத கால ஒரு பணியை ஒரு அஜெண்டாவை தேர்ந்தெடுத்து அதற்காக அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு அஜெண்டாவை ஒரு செய்யறதையும் பார்க்கிறோம். இது ஒரு ஜமாத்தோ எப்போ செயல்படுத்தாம ஒரு தனி மனிதனும் செய்யலாம். நாம் சார்ந்திருக்கக்கூடிய நம்ம நண்பராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், அல்லாவுடைய இப்படித்தான் நம்ம வாழ்க்கை படிக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கோமா, அல்லாவுடைய திருமணம் செஞ்சிருக்காங்க. ஒரு மையத்தை வீட்டுக்கு போயிருக்கோமா, மையத்தை இப்படித்தான் வழிநடத்திருக்காங்க. ஒரு குடும்பத்தில் பிரச்சனையா, இப்படித்தான் பிரச்சனையை தீர்த்திருக்காங்க. நண்பர்களுக்கு மத்தியில, உறவினர்களுக்கு மத்தியில, அந்த வீட்டாளருக்கு மத்தியில, சமூகங்களுக்கு மத்தியில எப்படியெல்லாம் நமக்கு அல்லாவுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை தனி நபர்களாக நண்பர்களிடத்தில் மக்களிடத்தில் தனி நபர் காவலாக நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் இது அதிகமாக நம்ம மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பாக இருப்பதை பார்க்கணும். இது போன்றுதான் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை பிற மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற ஒரு முக்கியமான வாழ்க்கை கையெழுத்து நோக்கத்தில் வேலை செய்யணும்னா அது முறையாக அந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக இது ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம துல்ஹஜ் மாதத்தை அடையிறோம். துல்ஹஜ் மாதத்தில் ஒரு வணக்கம், என்ன வணக்கம் என்றால் தொழுகைக்கு அடுத்ததாக ஒரு நோன்பு இருக்குது. நோன்புக்கு அடுத்ததாக ஹஜ்ஜுங்கிற ஒரு வணக்கம். இந்த ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தை இது நாம் செய்தோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நன்மை இருக்குது என்று சொன்னால் இது முந்தைய பாவங்களை கூட மன்னிக்கக்கூடிய ஒரு அமலாக இந்த ஹஜ் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த ஹஜ்ஜுங்கிறது சாதாரண எல்லாருமே செய்ய முடியாது. தொழுகைங்கிற விஷயத்துல எல்லாருமே செஞ்சிடலாம். அந்த நோம்பு ஹஜ்ஜுங்கிறது எல்லாம் நினைச்ச மாதிரி எல்லாரும் செஞ்ச முடியாது. நோம்புங்கிற வழக்கம் கூட நம்ம எல்லாம் நினைச்ச மாதிரி வச்சிட முடியுமா? உடம்பு ஒத்து வைக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், இந்த நோம்பு வைக்க முடியும். ஹஜ்ஜுங்கிறது என்ன செய்ய வேண்டாம், அதுக்கான பொருளாதாரம் வேண்டும், உடல் திராத்திரம் வேண்டும். இப்படிப்பட்ட கட்சி பல பொருளாதாரங்களை திரட்டி உடல் ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய கட்சி என்ன செய்யறாங்க, செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கிறோம். அந்த கட்சியை போல்
செய்யக்கூடியவர்கள் அந்த அம்மனை செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த அம்மனை வீணாக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியதை பார்க்கணும். எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாவுடைய ஒரு வணக்கத்தை உயர்ந்த வணக்கத்தை சிரமப்பட்டு செலவழித்து செய்யக்கூடிய ஒரு வணக்கத்தை கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு தனி மனிதர்களிடத்துல போய் ஒரு என்ன செய்யறாங்க ஒரு விளம்பரத்தை எதிர்பார்த்து நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு செய்யக்கூடிய விஷயங்கள், பிறரை கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுக்கக்கூடிய நேரங்கள் விஷயங்கள், இது போட்டு குருமாலையை போட்டுக்கொண்டு ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லி இது போன்ற ஒரு காரியங்கள் என்ன செய்யறாங்க ஒரு அம்மனை அழியக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய பார்க்கணும் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில். அப்போ இந்த ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தை வந்து அல்லா ஒரு நம்ம என்ன உள்ளத்தில் நினைக்கிறோமோ அதான் கிடைக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது தொழுகையாக இருக்கட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக ஏழை எதாக இருந்தாலும் சரி, நாம் உள்ளத்தில் எதை நினைக்கிறோமோ அதுதான் நல்லா தருவோம். அந்த ஹஜ்ஜுங்கிறது வந்து ஒரு சாதாரண அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிய ஒரு காரியம். இது செலவழித்து இதுக்கிட்டு மெனக்கட்டு நேரங்காலங்களை ஒதுக்கி இதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அந்த ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தை நம்ம செய்ய சொல்றோம், செய்ய போறோம். இது போன்ற மோஸ்துதிகளை பின்பற்றி அந்த ஹஜ்ஜை வீணாக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியதை பார்க்கணும். அப்போ ஹஜ்ஜுங்கிற ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யணும், அல்லாவுக்காக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாவுக்காக அந்த ஹஜ்ஜை வணக்கத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாவுடைய தூதர் எந்த அடிப்படையில் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அதை முறைப்படி பேணி அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருந்தோம்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜுடைய நன்மையை நாம் அடையலாம். ஹஜ்ஜுடைய நன்மை இல்லைங்க, ஹஜ்ஜுடைய இடத்துல உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்குது. அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க. இதை தேடி அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு சொந்தக்காரங்களை தேடி ஒரு சாமி போறாரு, இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்காக நீங்க துவா செய்யுங்க அங்கே போய். ஏனென்றால் ஹஜ்ஜில் இருந்து இங்க கேட்கக்கூடிய துவா அல்லா ஏற்றுக்கொள்வதா அல்லாவுடைய தூதர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுவதெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஹஜ்ஜுடைய அம்மர்கள் அவ்வளவு சிறப்பான அம்மனாக இருக்கிறதுனால உள்ள தூய்மையோடு அந்த ஹஜ்ஜை அதனுடைய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக உள்ள தூய்மையோடு அதை நிறைவேற்றணும்னு சொன்னால் அந்த நன்மை நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது தெரியும். அது எல்லாத்துக்கு மேலாக இந்த ஹஜ்ஜில் அல்லாவுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்துக்கு இதாவது சில செய்திகளை வந்து அல்லாவுடைய தூதர் வந்து என்ன செய்யறாங்க பிரகடனப்படுத்துறாங்க. சில செய்திகளை வந்து அல்லாவுடைய தூதர் நமக்கு என்ன செய்யறாங்க பிரகடனப்படுத்துற பார்க்கிறோம். அதுதாங்க முக்கியமானது. இந்த செய்தியை பிற மக்கள் எடுத்து நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஹஜ்ஜுங்கிறது தனிப்பட்ட இருந்தாலும் அந்த ஹஜ்ஜில் அந்த ஹஜ்ஜத்துக்கு விதாவில் அல்லாவுடைய தூதர் சில செய்திகளை ரத்தின சுத்தமாக சொல்றாங்க. எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும் நோக்கத்தை சொல்றாங்க. எப்படிப்பட்ட செய்தியுமா உங்கள் உயிர்களும் உடைமைகளும் மானமும் புனிதமானது. அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க, இது எந்த மாதம் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாவுடைய தூதர் அறிவார்கள், இது புனிதமான மாதம், இது எந்த நகரம், அல்லாவுடைய தூதர் அறிவார்கள் மக்கள் சொல்றாங்க. இது புனிதமிக்க ஒரு நகரம், இது புனிதமிக்க, இது என்ன நாள், இது புனிதமிக்க நாள் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க, இந்த மாதமும் இந்த நகரமும் இந்த நாளும் எப்படி புனிதமா இருக்கிறதோ அது போன்று பிற உயிர்களும் உடைமைகளும் மானம் மரியாதையும் புனிதமானது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். எப்படி இந்த நாள் எப்படி புனிதமா இருக்கிறதோ, இந்த மாதம் எப்படி புனிதமா இருக்கிறதோ, அது போல எதுவா இதனுடைய உயிர் உடைமை மானம் மரியாதை புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தியை பிற மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதை போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த உயிர்கள் இன்றைக்கு எவ்வளவு மலிவா போச்சுன்னு பாருங்க. உயிர் விஷயத்துல எவ்வளவு மலிவா போச்சு. இன்னைக்கு உயிர்களை சர்வசாதாரண கொலை செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கொலை செய்யறான், ஒரு கோட்டு பாட்டிலுக்கு கொலை செய்யறான், அல்பமான பொருளாதாரத்துக்கு கொலை செய்யறான். இவ்வளவு உயிர்களின் எந்த உயிர் வந்து புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களோ அந்த உயிர்கள் இன்றைக்கு என்ன பண்ணுறது, கீழ்பாராட்டு கிடக்கூடிய விஷயத்தை பார்த்தோம். அவ்வளவு மோசமான முறையில் சிறு குழந்தைகளிலிருந்து பெண்களிலிருந்து பெரியவர்களிலிருந்து கூட்டம் கூட்டமாக கொலை செய்யக்கூடியதையும் மதத்தின் பேரால என்ன செய்யறாங்க, கொலை செய்யறாங்க, இனத்தின் பேரால கொலை செய்யறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரே நோக்கத்திற்காக எல்லாம் உயிர்கள் பறிபோகக்கூடிய எல்லாம் பார்க்கிறோங்க. உயிர்கள் எவ்வளவு புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த
எந்த அளவுக்கு சொன்னால் தன்னுடைய உயிரை நாமே மாய்த்துக் கொள்வது தகாது சொன்னார். தன்னுடைய உயிரை தாமே மாய்த்துக் கொள்வது தகாது. உயிரை எடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு அதுக்கு உட்பட்டு தான் திருடு கொலை போன்ற விஷயங்களுக்கு தவிர்த்து யார் பிறருடைய உயிர்களை எடுத்துட்டார்களோ அவருடைய கடுமையான தண்டனை இருக்கிறார். இந்த அளவுக்கு சொன்னால் வரதட்சணைங்கிற பேர்லயே வந்து நினைச்சாங்க பெண்களுக்கு அதிகமான வரதட்சணை வாங்குறதுனால பெண் பிள்ளைகள் பெண் சிசுக்கள் கொல்லப்படுகிறது பார்த்தோம். பெண் பிள்ளைகள் இறந்தால் இவருக்கு நகை பணம் எல்லாம் கொடுத்து நாம் செலவழித்து திருமணம் பண்ணி வைக்க முடியாது. அதற்காகவே நாம் கேள்விப்பட்டிருப்போம், கள்ளிப்பாடு கொடுத்து கொலை செய்து பார்த்திருக்கிறோம், கருவில் வைத்து சமாதி செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடியதை பார்த்தோம். ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆச்சுன்னா அந்த குழந்தை என்ன குழந்தை என்று தெரிந்து கொண்டு பெண் குழந்தை என்று சொன்னால் கருவில் வைத்தே அந்த குழந்தையை சமாதி செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோமே. எதை நோக்கி தெரியுதுன்னா ஐயாவும் ஜாகிலியத்து. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அந்த அரேபிய மக்கள் பெண் குழந்தை பிறந்து விட்டால் உயிரோடு புதைப்பார்களே, அந்த காரியத்தை இன்றைய சமுதாயமும் அது முஸ்லீம் சமுதாயம் செய்யக்கூடிய விஷயம் இருக்கிற எவ்வளவு ஒரு மோசமான செயல், மனம் பதபதிக்கக்கூடிய ஒரு செயல். சமீபத்தில் கூட ஒரு பெண் ஒரு முஸ்லீம் சமூகத்தில் ஒரு பெண் குழந்தை பெற்று விட்டான்னு சொல்லி குடும்பத்தோடு சேர்ந்து அந்த பொண்ணை தீ வச்சு கொடுக்கணும் பேப்பரில் பார்த்தோமா இல்லையா, ஒரு முஸ்லீம் குடும்பத்தில். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எந்த உயிர் புனிதம் என்று சொல்கிறார்களோ அந்த உயிரை துச்சமட செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்க எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். குதிரத் சொல்றான், பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டவர்களை அனுப்பி அல்லாஹ் கேட்பானா நீ எதற்காக கொல்லப்பட்டாய் என்று அவன் விசாரிக்கப்படுவார். மறுமை நாள்ல உன்னை எதுக்கு கொண்டாங்க அவனை நீ சொல்லுன்னு சொல்லி மறுமை நாள் அனைவருக்கும் மத்தியிலே அந்த கொல்லப்பட்ட அந்த உயிர் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் திருமலையில் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த உயிர் மோசமா இருக்குது. அந்த உயிர் புனிதம் இல்லையா? இந்த உயிர் புனிதம்ங்கிற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்தை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு பார்க்குறோம், அந்த காலத்துல ஐயாவும் ஜாகி காலத்துல ஒரு விசேஷம் என்று சொன்னால், ஒரு திருவிழா என்று சொன்னால், ஒரு அடிமையை பிடித்து அவன் மேலே தீயை வைத்து அவன் துடிக்க சாவதை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு ரசிக்கக்கூடிய ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கு அதே காரணம் நடக்கிறத பார்க்கும். அதே காரியம் இன்றைக்கு நடக்கிற வட மாநிலங்களில் சிவனை வச்சு எரிக்கிறான், ஆண் பெண் சிவன் எந்த வேடிக்கை பார்க்க மனசாட்சி இல்லாமல் நடக்க முடியாது. எந்த உயிர் அல்லாஹ்வுடைய தூதர் புனிதம் என்று சொன்னார்களோ அந்த உயிர் துச்சமாக மதிக்கப்பட்டக்கூடிய விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னால் அந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியை பிற மக்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டாமா? எவ்வளவு புனிதமானதுன்னு சொல்ல வேண்டாம். நம்ம சமூக மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணுங்க. நம்ம சமூகத்தில் நடக்குதுல்ல, தற்கொலை நடக்குதுல்ல, எவ்வளவு தற்கொலை நடக்குது. தற்கொலைக்கு அனுமதி இருக்குதா? முத தற்கொலை செய்தவன் எதை கொண்டு தற்கொலை செய்வானோ அதை கொண்டு வேதனை செய்யப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும்னு சொன்னால் தற்கொலை செய்வது எவ்வளவு ஒரு விஷயம். தன்னுடைய உயிரையே நாம் மாய்த்துக் கொள்வதற்கு அனுமதி இல்லாத போது பிறருடைய உயிரை எடுப்பது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. யாருக்கு உயிரை கொள்கிறாரோ அனைத்து மக்களின் உயிரை அவர் கொள்கிறார்கள். யார் ஒரு மனிதரை வாழ வைத்தாரோ அனைத்து சமூகத்தையும் வாழ வைத்தவராக, யார் ஒருவரை கொள்கின்றாரோ அனைவரையும் அவர் கொள்ளக்கூடியவராக ஒரு செய்தியை அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டால் உயிர் புனிதமானது என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த செய்தியை நம் சமூக மக்களுக்கு முதல்ல சொல்லணும், போய் பிற மக்கள் சொல்லணும். அது சொல்றாங்க உடமைகள் புனிதமானது. அடுத்து சொல்றாங்க உங்களுடைய உடமைகள் புனிதமான சர்வசாரம் தூக்கிட்டு போயிடறாங்க. வீட்டை உடைச்சி காசு போட்டு தள்ளிட்டு போயிடறான். அடுத்தவன் சொத்தை அசந்து இருந்தா ஏமாற்ற சொந்த காரணம் பார்க்க மாட்டேங்க. கொஞ்சம் அசந்தா அத்தாங்கிட்ட அம்மா யாராலும் தேவை காசு அப்படின்னு சொல்லி உறவுகள் எல்லாம் போயிட்டு அவன் கண் எதிர்த்து இந்த பொருளாதாரம் உடமைகளுக்குள்ள இருக்கப்பட்டது சூறையாடப்படுவதை அல்லாஹ்வுடைய தூதர் புனிதம் என்று சொன்னார்களோ அதை கொள்ளையடிக்கப்படுவது சூறையாடப்படுவதையும் இன்று நம்ம கண்கூட பார்க்கிறோம். யாரை நம்பி ஒப்படைக்கிறோம் பொருளை, ஒரு பொருளை நம்பி ஒப்படைக்கிறோம் அப்படி ஏன் போட்டுங்க இவனா அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சமூகத்தில் நடக்கும் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த உடமையை புனிதம் என்று சொன்னார்களோ அது துச்சமாக நினைத்து இந்த உலகத்தில் நாம் இன்பமானது எப்படி போன பரவாயில்லை, நாம் வந்து சமூக உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை மறந்து வாழக்கூடியவரை கடுமையான தண்டனை இருக்குது என்பதை அந்த செய்தியை நம் சமூக மக்களுக்கும் சொல்ல வேண்டும். முதல்ல அடுத்த சொல்றாங்க எப்படி இந்த நகரம்
புனிதமானதோ, எப்படி இந்த மாதம் புனிதமானதோ, எப்படி இந்த நாள் புனிதமானதோ, அது போன்று உங்களுடைய மானம் மரியாதை புனிதமானது என்று சொன்னார். உங்களுடைய மானம் மரியாதை புனிதமானது. இதை நம்ம சாதாரண நினைக்கிறோம். உங்களுடைய மானம் மரியாதை விஷயத்துல அழகா செய்யணும். ஒரு பெண்ணை பத்தி, ஒரு ஆணை பத்தி போற போக்குல அது பேசிட்டு போயிடும். கருப்பை பத்தி பேசிட்டு போயிடும், ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டு போயிடும். கட்டி காப்பாற்றக்கூடிய அந்த மான மரியாதை தன்னுடைய குடும்பத்துக்கு மத்தியில, அண்டை வீட்டாளர்களுக்கு மத்தியில, உறவினர்களுக்கு மத்தியில, ஊருக்கு மத்தியில அவன் கட்டி காப்பாற்றிய அந்த மான மரியாதையே ஒரு நிமிஷத்துல புறம் பேசி அவனை பத்தி அவரு அள்ளி வீசி அவனை துடிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துறத சில பேர் என்ன செய்யறாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறான். போய் மானத்தை அவ்வளவு நினைக்கிறவன் அவங்களுடைய அவன் எதிர்கொள்ள துணிவு அவங்க என்ன செய்யறான்னு சொன்னா தற்கொலை பண்ணக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கணும்னு சொன்னால் அவங்க எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு விஷயத்தை ஒருத்தர் கொண்டு வந்தான்னு சொன்னா தீவிர விசாரிக்காம எதுவும் செய்யாதுன்னு சொல்றாங்க. மாதிரி சொல்லி ஒரு பொய்ய விஷயத்தை சொன்னான்னு சொன்னா அது எடுக்காது, கணக்கில் எடுக்காது. தீவிர விசாரிக்க யாரும் விஷயத்தை கொண்டு வந்தாலும் தீவிர விசாரிக்க பேஸ்புக்ல வந்து சின்ன மானம் போலி சொல்றது பறந்து வாயால மட்டும் கிடையாது. நீ வலைதளங்கள்ல ஒரு அவங்களா பிறப்பு என்ன செய்யலாம், ஒரு பேஸ்புக்ல ஒரு செய்தி அனுப்புனா அது நல்லதா கெட்டதான் பார்க்க கிடையாது. ஷேர் பண்ணி தள்ளிட்டு இது குழந்தைங்க இது அதுவும் மோசமா இருக்குது. நம்ம உட்கார்ந்து பேச 2 பேருக்கு பேசுவோம். இந்த வலைதளத்தை தட்டி விட்டு போறவங்க 10,000 மக்களுக்கு அது சேருன்னு சொன்னால் எவ்வளவு மோசமான ஒரு செயல். உங்களுடைய மான மரியாதை விஷயங்கள்ல கண்ணியமாக நடக்க வேண்டும். இது புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. நம்ம சொல்லக்கூடிய செய்திதான் பாருங்களா. மான மரியாதை விஷயத்திலையும் எதை நாம் புனிதம் நம்ம நினைக்கிறோம். நமக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும், நம்ம எப்படி துடிப்போம். இதை பிறகு இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் நடக்க போகும்போது நம்ம பிள்ளைகளை பற்றியோ, நம்முடைய குடும்பத்தார்களை பற்றியோ, நண்பர்களை பற்றியோ பேசக்கூடிய நம்முடைய எப்படி உள்ளம் பதப்பதைக்குமோ இதற்கும் அதை நினைக்க வேண்டும். பிறரை பற்றி பேச போகும்போதும் அதுதான் நிகழ்ச்சி என்ன செய்ய சிந்திக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சொன்னாங்க பிறருடைய மான மரியாதை புனிதமானது. இந்த செய்தியை சமூக மக்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொன்ன இந்த செய்தியை சமூகத்துக்கு சொல்ல வேண்டும், பிற மக்களும் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதல் உரைகளை செய்ய குறிப்பாக நட்சியுடைய மாதத்துல நட்சத்துக்கு இதாவுல அல்லாவுடைய கூட சொன்ன ஒரு முக்கியமான விஷயங்களால செய்திகள் சொல்றோம். அது மட்டும் அல்லாவுடைய சொல்றாங்க. எல்லாருக்கும் சொல்லி முடிச்சுட்டு விபச்சாரம் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் திருடக்கூடாது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இந்த செய்தியை வந்திருக்கக்கூடியவர்கள் வராத மக்களுக்கு நெரிசல் எடுத்து சொல்லுங்க. உங்களை விட அவங்க சிறப்பாக பின்பற்றுவாங்க செய்தி சொல்றாங்க. எப்படியா வந்திருக்கிறவங்க செய்ய உங்க வராத மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. உங்களை விட அவங்க சிறப்பா செயல்படுத்துறாங்க. இந்த செயலை பார்க்கணும். நம்ம இதயத்தை பார்க்கத்தான் செய்யறோம். பேசக்கூடியவர்கள் கூட சேவை செய்வாரே சொல்ல முடியாது. அதை பேசக்கூடிய மக்கள் அழகும்போது அண்ணா ஒரு நேரம் பார்க்கல, ஒரு தூரம் நேரம் பார்த்துட்டோம்னா பார்க்கல. ஆனால் வாழ்க்கையை அணுவணுவாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் கடைபிடிக்கிறோம் சொன்னால் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார், நீங்க செய்திக்கு சொல்லுங்க. உங்களை விட அவர்கள் மனசுல சிறப்பாக பின்பற்றுவார்கள். அப்ப நம்ம செய்தியை அறிந்தவர்கள் சொன்னால் அந்த செய்தியை சொல்ல வேண்டும். நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலில் கடைபிடித்துக் கொண்டு மக்களுக்கு அதை சொல்ல வேண்டும். அதான் கேட்கிறான், நீ ஒரு விஷயத்தை கடைபிடிக்காம பிறகு இறைவனையும் கேட்கிறான். நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டது சொன்னால் அல்லாவுடைய எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் தேவையான அனைத்தையுமே அவங்க தெரிஞ்சிருக்காங்க. கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று கூட விட்டு போகிற அளவிற்கு அல்லாவுடைய காலத்துல பிரதமர் பேசுகிறார்கள். ஒன்றுமே விட்டு வைக்கவில்லை. மாணவர்களை சமூகமாக பேசக்கூடிய விட இந்த நோம்போடு ஒன்றை கூட அவர் விட்டு வைக்கவில்லை. அனைத்தையும் அவர் சொல்லியிருக்கார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாவுடைய இஸ்லாத்துல இறக்கிற விலங்கு இறக்கிற விலங்கு
நான் சிறப்பு சொல்றாங்க. சிறந்த சமுதாயம் நன்மை ஏற்படுவீர்கள் தீமையை தடுப்பீங்க. சிறந்த சமுதாயம் பற்றி சொல்றான். சிறந்த சமுதாயம் என்ற காரணம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு வேதத்தையும் ஹதீஸையும் நாம் பின்பற்றி பிறகு அல்லாஹ்வை நம்புகிறீர்கள், நன்மை ஏற்படுவீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். இந்த அல்லாஹ் நம்புறீங்க, நன்மை ஏறி தீமையை தடுக்கிறீங்க, சிறந்த சமுதாயம் இருக்கிறீங்கன்னு சொல்றான். சிறந்த சமுதாயம் நாம் இருக்கிறது சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னா அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை ஒத்துழைக்கக்கூடியவர்களாக நண்பர்களுக்கு வாக்குறுதிகளுக்கு நம் சோழர்களுக்கு உண்மைதாரர்களுக்கு அனைவருக்கும் இந்த செய்தியை ஒப்பு சேர்க்கக்கூடிய ஒரு பணியை அல்லாஹ் வந்து முயற்சிதான் ஒரு கடமை ஆக்கியிருக்கிறார். இது சம்பந்தமாக மறுமையினர் கேள்விக்கு என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நாம் கடைபிடித்து பிற மக்களையும் கடைபிடிக்க ஏற்படைய மக்களாக ஆக்க வேண்டும். அதை மறுமையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் நல்லவர்களும் என்ன செய்யணும், அவருடைய ஆட்கள் மறுமையை என்ன செய்யணும், நல்ல நட்பு அல்லாஹ்வுடைய தூதர் நீதியாளர்கள் உண்மையாளர்கள் ஒரு சிறந்த நட்பை பார்த்து அல்லாஹ் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு கனி மகள் கிழமையில வந்து ஒரு தர்மியா நிகழ்ச்சி வந்தது. பெண் ஆடிமார்கள் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களுக்காக ஒரு தர்மியா நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. நம்முடைய ஜமாத்தினுடைய பேச்சாளர் அப்துல் கரீம் என்ன விஷயம் கொடுத்தாங்க. பெண் ஆடிமார்கள் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய அதை நிச்சயம் கண்ணூர் சொன்னாங்க. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقدرك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف
سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.